இது வந்து இதுதான் ரேக்கு. இது வந்து என்னோடது, இது வந்து அம்மாவோடது. இந்த ட்ரெஸ் வந்து என் லைஃப்ல மறக்க முடியாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டு அடிச்சிடலாம். சப்போஸ் நம்ம செத்துட்டோம்னா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தர்மா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஹோம் டூரில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஸ்லாப்ல ரேக் தான் வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரேக்கில் இருக்க துணி தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு திரும்ப மடித்து திரும்ப ரேக்லேயே வைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோ. இது வந்து ஸ்க்ரீன், இங்கே வந்து பூஜை இதுவாக வச்சுருக்கோம்ல, சரி சாமிலாம் கும்பிட்டா இதுவாக ஆகுதுன்னு சொல்லிட்டு இது ஸ்க்ரீன் நாங்களே ஓனாக தைக்க சொன்னோம். அது ஒரு சாரியோட ஸ்க்ரீன். இது எடுத்து இப்படி தள்ளிக்கலாம், ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இதுதான் ரேக்கு. இது வந்து என்னோடது, இது வந்து அம்மாவோடது. இது கீழே வந்து எல்லாமே திங்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறது. இது மேலே வந்து டப்பாங்க, கொஞ்சம் சில்வர் டப்பாலாம் இருக்கும்ல, பெரிய பெரிய டப்பாலாம், அதெல்லாம் ஏதாச்சும் கொட்டி வைக்கிறதா இருந்தால் இது வச்சுப்போம். இதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய சாமான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் என்னோட ரேக்கு. இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. இதில் வந்து ஃபைல், என்னோடய ஃபைல்லாம் இருக்குது. என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாம் இதில் தான் இருக்குது. அது அப்புறம் ஜெராக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். துணி மடித்து தான் இருக்கும், கலைஞ்சி இருக்காது. ஆனால் என்ன ஒன்று, அந்த மடித்தது வந்து நான் என்ன பண்ணுவேன், மேலே எடுத்துன்னு வந்து வைக்கிறதுனால அப்படியே சரிஞ்சிரும். மடிஞ்சு சரிஞ்சு கலையும். நானாக எப்போவுமே கலைக்க மாட்டேன். அதே மாதிரி துணி தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வைப்பேன். என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்மளுக்கு தான் தெரியுமே, யாருமே உருப்படியாக வச்சுருக்க மாட்டோம்ல. ஸ்லாப் வச்சா எடுக்கிறது சொருவது. ஆனால் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். எடுப்பேன், மடிப்பேன், மடித்து வைப்பேன். ஆனால் வந்து அந்த வச்சு எடுத்து வைக்க மாட்டேன், மாற்றி வச்சுருவேன். அப்படி தான் நான் வைப்பேன். ஆனால் நான் எடுத்துன்னு வந்து நொந்துறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். யார் யார் ஸ்லாப் வந்து நீட்டாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகிடுச்சு. இதை போய் வச்சுட்டு வந்துடலாம் பெட்டு மேலே ஃபஸ்ட்டு. இது வந்து நாங்கள் குட்டி வயசாக இருக்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸு, நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸு இது. அது அம்மா என்ன பண்ண சொன்னாங்க, ஒன்று ஞாபகமாக அப்படியே வச்சுக்க சொன்னாங்க. அக்காவுக்குலாம் குழந்தை பிறந்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருந்தது, நான் அந்த ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் பாதி வந்து அக்கா துணியும் இருக்கும். அக்கா ட்ரெஸ் வந்து அதுக்கு பத்தாது, அதனால எனக்கு கொடுக்கும். ஆனால் அதுக்கு பத்தாது, எனக்கு அது லூஸாக இருக்கும், ரொம்பவே லூஸாக இருக்கும். எவ்வளோ பிடிச்சாலும் எவ்வளோ ஸ்டிச் பண்ணாலும் லூஸாக தான் இருக்கும். அதனாலே கடுப்பாக இருக்கும், போடவே மாட்டேன். ஸ்டிச் பண்ணாலும் லூஸாக தான் இருக்கும். ஓரளவுக்கு மேலே ஸ்டிச் பண்ணால் அந்த தையல் வந்து வராது, ஷேப் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கூட ஆயிருக்கு எனக்கு. பாதி ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து நான் மெமரியாகவே அப்படியே வச்சுருப்பேன். கிழிஞ்சு போயிருக்கும், அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அதில் ஒரு மெமரி இருக்கும், அதனால நான் அப்படியே வச்சுருப்பேன். இதை வச்சுட்டு வந்துடுறேன். இது ஃபுல்லாமே ஷால், இதில் முக்கால்வாசி ஷால் தான் இருக்கும். இதையும் வச்சுட்டு வந்துடலாமா? இதில் ஒன்று வந்து காலி, இது எப்போ வாங்கினது. இது மட்டும்தான் இப்போ, இது பாதி காலியாக இருக்குது. இது கூட தூக்கி போடணும், ஆனால் கொஞ்சோண்டு இருக்குது, தூக்கி போட மனசு வரலன்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் இதை. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின மைக்கு, அதையும் தூக்கி போட மனசு இல்லை, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன்னா, ஐ மீன் கேலண்டர் பேப்பர். இதை போட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். பீரோலெலாம் ட்ரெஸ் வைக்க மாட்டிங்களான்னு கேட்பீங்க. பீரோவில் ஒரு 4-5 ட்ரெஸ் இருக்கும். புது ட்ரெஸ் மட்டும் ஒரு 6-7 ட்ரெஸ் இருக்கும், புதுசு மட்டும் வைப்பேன். டெய்லி போகிறது எல்லாமே இதில் தான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு டஸ்ட்டுலாம் இல்லை, எதுவுமே சும்மா லைட்டாக இருந்தது. தட்டிட்டு இப்போ நம்ம போட்டுட்டு அதை போய் மடிக்கலாம். போட்டாச்சா? இப்போ வாங்க போய் அதை மடிச்சுட்டு திருப்பி எடுத்துன்னு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துணி எல்லாமே வாரி வந்து போட்டாச்சு. ஒன்றா மடித்து ஸ்லாப்பில் வச்சுருவோம். ஆல்ரெடி மடித்து தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்லாப்பில் வைக்கிறது தான் வேலை. நீங்கள் வீட்டில் துணி மடிப்பீங்களா?
இல்லை மடிச்ச துணியை கலைச்சி வைக்கிறாளா, எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு தான் இதில். இப்போ இது எல்லாமே எங்கள் அக்கா தான். என்ன தெரியுமா என் அக்கா ட்ரெஸ்ஸில் பிரச்சனை? கரெக்டாக இருக்காது. ஒன்று என்ன பண்ணுன்னா, ட்ரெஸ்ஸு வந்து மேட்சிங்காக கொடுக்க மாட்டாங்க மேடம். டாப்பு ஒன்று, டாப்பு தனியாக, அப்படி இல்லை ஃபேண்ட்டு தனியாக. நம்மளுக்கு டாப்பு ஃபேண்ட்டு அது எப்படின்னா ஒரு காட்டன் சுடி டாப்பு ஃபேண்ட்டு செட்டோடு தச்சுருக்கோம். ஆனால் டாப்பு தனியாக, இல்லை ஃபேண்ட்டு கிழிஞ்சு போயிடும், இல்லை டாப்பு பத்தாது, டாப்பு எனக்கு பத்தாது, அப்படி இருக்கும். லூஸாக தான் இருக்கும், பத்தாதுன்னா டைட்டாகவே இருக்காது. எங்கள் அக்காது மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு வந்து நான் நிறைய அப்படியே வச்சுருப்பேன் போட முடியாமல். இதெல்லாமே ஆனால் இதெல்லாமே மெமரியாகவே அப்படியே வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக கிழிஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்போ நான் காட்டினேன்னா சுத்தமாக ஒன்றுமே கிழிஞ்சு போச்சு. இது ஆனால் எனக்கு பிடிக்கும், இது மெமரியாக இருக்கும். ஆனால் இப்பயும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. இந்த மாதிரிலாம் யார் யார் இருப்பீங்க? இது வந்து காலேஜ் யூனிஃபார்ம், அதனால இது மெமரியாக அப்படியே வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், இப்போ மடித்து அழகாக வைக்கிறேன்னா போடுறது தனி போடாது தனி அப்படி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் அதிகமாக என்ன ஆகும்னா, மடித்து மேலே வைக்க வைக்க மொத்தமே அப்படியே சரிஞ்சு போயிடும், சரிஞ்சு போய் கலைஞ்சிரும். அதுதான் எனக்கு பிரச்சனையே. இன்னும் நிறைய ஷால் வந்து தூக்கி போட்டேன். இன்னும் நிறைய ஷால் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வேணுனே நல்லா இருக்க ஷாலே தூக்கி போட்டுருவேன். எவ்வளோ ஷால் வச்சு கிடக்குறதுன்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டுருவேன். இந்த ட்ரெஸ் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து அப்பா இறந்தப்போ போட்டிருந்தது. அதனால் என்னால் இதை தூக்கி போடவே முடியல. இது கீழே வந்து இதே மாதிரி மெரூன் கலரில் டார்க் மெரூனில் மீடியம் வரும் கீழே. சரி, இதை நான் ஏன் தூக்கி போடணும், அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலவங்க அது அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டப்போனா அவர் இறந்தது இல்லை, அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைலாம் இந்த ட்ரெஸ்ஸில் போட்டுன்னு இருக்கும்போது என் மடியில் படுத்து அழுதாரு. அதனால் இது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டான இதுன்றதுனால இதை வச்சுருந்தேன். அந்த மிடி கூட நான் வந்து இங்கே வந்து தான் தூக்கி போட்டேன். கிழிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டேன். என்னோடய ஷெல்ஃபில் யாரும் எதுவும் வைக்கக்கூடாது, அதில் மட்டும் நான் செல்ஃபிஷ். என்னோடய ஷெல்ஃபில் யாரும் வைக்கக்கூடாது, என்னோடய டவல் யாரும் எடுக்கக்கூடாது, என்னோடய சோப் யாரும் எடுக்கக்கூடாது, என் சீப்பு யாருமே தொடக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்காது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அடுத்தவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு பிடிக்காது. எனக்குன்னு தனியாக டவல், என் ஸ்லாப்பில் எதுவுமே யாருமே தொடக்கூடாது, வைக்கவே கூடாது. அம்மா அடிக்கடி என்கிட்ட திட்டு வாங்குவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்லாப்பில் தான் ஏதாச்சும் ஒன்று. அம்மாவுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும், ஸ்லாப் அடியில் தூக்கிட்டு காசு வைக்கிறது. ஸ்லாப் அடியில் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா எத்தனை வந்து டக்குன்னு அங்கே தான், அதுவும் என் ஸ்லாப் தான் அம்மாவுக்கு தெரியும். அதனால என் செல்ஃபில் வைக்கிறதுனால திட்டுவாங்க. என் செல்ஃப் பார்த்துட்டேன்னா அவள் தான் நான் என் ஷெல்ஃபில் வைக்காதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சண்டையே போடுவேன். ஆனால் அவங்களுக்கு என் ஷெல்ஃப் தான் ராசியானன்னு தெரில, என் ஷெல்ஃப்லேயே தான் எடுத்துன்னு வந்து எப்போவுமே வைப்பாங்க. சின்ன வயசுலாம் எப்படி இருப்பேன்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிச்சுன்னா அதை போடவே மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன். அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அப்படியே வச்சுருப்பேன். ஆனால் எங்கள் அக்காவே எனக்கு கிண்டல் பண்ணுவாள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, ஐயோ எனக்கு ஏன்னா அப்படி ஒரு இமேஜின் போச்சுன்னே தெரில. நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ, இது நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு இதான் தோணுச்சு, இருப்போமோ இருக்க மாட்டோமோ. ஐ மீன் எப்போனா நான் ஒரு காலேஜ் படிக்கிறப்போ இந்த தாட் வந்தது, எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டு அடிச்சிடலாம், சப்போஸ் நம்ம செத்துட்டோன்னா. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஏடாபடமான தாட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம செத்துட்டோன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் யார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புது ட்ரெஸ்ஸே போட ஆரம்பிச்சிருவேன். இப்போலாம் அப்படி இல்லை, இப்போலாம் எல்லாமே போடுவேன் கலந்தா மாதிரி. ஆனால் அப்போது வந்து புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன், அம்மாவே திட்டுவாங்க. ஏதாச்சும் ஒரு பொங்கல், தீபாவளி, ஃபெஸ்டிவல் டைம்னா சுத்தமாக போட மாட்டேன். அப்போ தான் பழைய ட்ரெஸ்ஸு இருக்கிறதுலே ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸு வீட்டில். அதே இப்போலாம் சொல்லும்போது அக்கா அதை மெமரியாக எடுத்து சொல்லும்போது சிரிச்சின்னே சொல்லும். அந்த மாதிரி பண்ணுவேன். மக்களே, ஒரு வழியாக எல்லா துணியும் வந்து அடுக்கி வச்சுட்டு, வேஸ்ட்டுனா போடாத ஞாபகமாக வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த துணி தனியாக, இது வந்து ஷால் தனியாக வச்சுருக்கேன், ஃபேண்ட் தனியாக, ரெகுலராக அடிக்கடி வேர் பண்ணுற துணி தனியாக வச்சுருக்கேன், எப்போனா ஒரு டைம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தனியாக வச்சுருக்கேன், இந்த மாதிரி லெகின் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஸ்லாப்பில் அடிக்கிற வேண்டியது தான். சரி வாங்க அடிக்கிடலாமா?
ஃபர்ஸ்ட் ஷால். இப்படிக்கா ஓரமாக வச்சிடறேன், ஏன்னா அது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி போனோடனே டெய்லி யூஸ் பண்ணுறது இங்கே வச்சுட்டோன்னா அது வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதுனால அது கலையாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா அவ்வளோ யூஸ் பண்ணாமல் மெமரியாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு டைம் தான். இருந்தாலும் இதை எனக்கு தூக்கி போடவே மனசு இல்லை, அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இதை அதுக்கு அடுத்து வச்சுக்கலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஸ்லாப் தான் பெஸ்ட்டு. இப்போ ரேக்னா 4 பக்கமும் ஓப்பனில் இருக்குது. ஸ்லாப்னா வந்து இந்த சைடு இருக்கும். அதுவும் கபோர்ட்னா இன்னும் பெஸ்ட்டு. நம்ம கபோர்ட்லாம் எங்கே போகிறது, ரேக்கு தான் ஃப்ரீ, 4 பக்கமும் எடுத்துக்கலாம், அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஏன் நம்ம ஸ்லாப் மாதிரி இடுக்கி எடுத்துக்கணும்? நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ 4 பக்கமும் கை விட்டு எடுத்துக்கலாம்ல. எப்படி ஐடியா? சரி வாங்க அடுத்து பார்த்துலாம். இனிமேல் வர ட்ரெஸ் எல்லாமே இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான். இங்கே வைக்கலான்னு பார்த்தேன், இடம் பத்தல. சரி அதனால் அது மேலேயே வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் கேப் வேணும், ஏன்னா என்னோடய திங்ஸு, பர்ஸு, இந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கொஞ்சம் பாக்ஸு, அந்த கார்டெலாம் வைக்கிறதுக்கு எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இங்கே அடுக்கிட்டு, இப்போ இங்கே அடுக்கிட்டுனா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாமா? இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நான் அடிக்கடி போடுற ட்ரெஸ்ஸு. இப்போ கை விடுறேன் பாருங்க, அண்ணாண்ட உள்ளே தள்ளி வச்சுனா குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் கீழே விழுந்துடுது, போய் நொந்திக்கிற மாதிரி இருக்குது, விழறதே தெரியல, டஸ்ட் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓரளவுக்கு அடிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸு, இந்த சர்டிஃபிகேட்டு, பர்ஸு, இது எல்லாமே அடிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கின்னு இருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இருங்க, கர்ச்சிஃபு, சாக்ஸு, ஒரு மாஸ்க்கு, அது அப்போ கொரோனா அப்போ வாங்குது. இது வந்து அந்த பர்ஃப்யூமு, இதுதான் வச்சுட்டா ஃபினிஷ் முடிஞ்சிடும். இதுதான் என்னோட எப்படி ஷெல்ஃபு, வார்ட்ரோபு, ரேக்கு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நான் அடுக்கி வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் என்ன மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரேக் அடுக்குனதை மட்டும் நான் காட்டுறேன், பார்த்தீங்களா? இதுதான் நான் அடுக்குனது. ஏன்னா அது வந்து தூரத்தில் ட்ரைபேடில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் எடுத்துகிட்டு வந்து மடித்து அடுக்கி வச்சது இதுதான் என்னோடய ரேக்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.